தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பல்லம் அடுத்த புதுக்கோட்டை உப்பாற்று ஓடை மேம்பாலம் அருகே ஸ்டெர்லைட் நிறுவனமானது தனது ஆலையின் கழிவுகளை கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு மலை போல் குவித்து வைத்திருந்தது. இதனால் உப்பாற்று ஓடையில் தண்ணீர் செல்ல முடியாமல் 2015ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்து பல இழப்புகள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடி சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த ஸ்டெர்லைட் ஆலையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்றும், அதிலும் முக்கியமாக புதுக்கோட்டை உப்பாத்து ஓடை அருகே உள்ள இடம் உட்பட தூத்துக்குடியில் 18 இடங்களில் இந்த கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே ஸ்டெர்லைட் நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் காந்திமதிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கின் அடிப்படையில் முடிவுக்கு வரும் வரை முக்கிய சாட்சியான கழிவுகளை அந்த இடத்திலிருந்து அகற்றக்கூடாது என தெரிவித்தனர். இருப்பினும் திமுகவை சேர்ந்த சிலர் அவற்றை லாரிகள் மூலம் எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருவதாகவும், இதுகுறித்து பலமுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தாலுகா புதுக்கோட்டை உப்பாற்று ஓடையில் ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் காப்பர் சிலாக் எனப்படுகிற இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டவிரோதமாக மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தினுடைய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாகவே கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளால் நீர்நிலைகள் மாசுபடுகிறது என மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய பொதுநல வழக்கான 57/52/2021 வழக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளை அகற்றக்கூடாது என மாண்புமிகு நீதியரசர் அவர்களால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வட்டம் புதுக்கோட்டை உப்பாற்று ஓடை மற்றும் மீளவட்டான் பகுதி என மொத்தம் 18 இடங்களில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இந்த ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளில் ஆர்சானிக் எனப்படுகிற மனித இனத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மூலப்பொருள்கள் அதில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையிலே ஸ்டெர்லைட் ஆலை அதனுடைய உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரையில் எந்தவித மாசு கழிவுகளையும் அகற்றக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த தடையாணையை மீறி தூத்துக்குடி வட்டம் புதுக்கோட்டை உப்பாற்று ஓடையில் கடந்த 2 மாதங்களாகவே கிட்டாச்சி இயந்திரங்கள் லாரிகளை வைத்து முறைகேடாக சட்டமுரணாக நீதியரசின் உத்தரவை மதிக்காமல் எங்களுடைய அரசு நாங்கள் என்னவும் செய்வோம் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருவரால் இந்த சட்டவிரோத கடத்தலை தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தூத்துக்குடியுடைய சார் ஆட்சியர், வட்டாட்சியர் ஆகியோர்களுக்கு நான் நேரடியாகவே பலமுறை என்னுடைய செல்போன் வழியாக இந்த குற்றச்சாட்டுகளை அந்த கடத்தலை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிறகும் இதுநாள் வரையிலும் அந்த கிட்டாச்சி இயந்திரங்களோ லாரிகளோ அந்த காவல்துறையில் ஒப்படைக்கப்படவில்லை. அத்துமீறி தொடர்ந்து நடைபெறுவதை சுட்டிக்காட்டி இன்றைய தினம் நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் வரும் தினங்களில் எங்களுடைய போராட்டத்தை அறிவிக்க உள்ளோம். அதன்படி இந்த போராட்டத்தை அறிவிக்கும் முகமாகத்தான் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்தோம். மாவட்ட ஆட்சியர் தேர்தல் சம்பந்தமான விசி வீடியோ கான்ஃபரன்ஸில் நாங்கள் இருப்பதால் சந்திக்க முடியாது என தெரிவித்தது அடிப்படையில் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளரை இன்று சந்தித்து என்னுடைய புகார் மனுவை அளித்துள்ளேன். நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நான் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு என்னுடைய வருந்தத்தக்க உண்ணாவிரதத்தை தொடர்வேன் உயர்நீதிமன்றத்தில் என ஏற்கனவே நான் 15 தினங்களுக்கு முன்னாக நான் அறிவித்த பிறகும் எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியர் எடுக்கவில்லை. காவல்துறையும் அந்த வருவாய்த்துறையினரும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இந்த கடத்தலுக்கு துணை போகிறார்கள். உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை என்னால் தலைமை தாங்கி நடத்த இயலும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.